செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் நாளை முதல் கட்ட தேர்தல், தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள். கூடங்குளம் விவகாரத்தில் நிபுணர் குழுவை முன்பே நியமிக்காதது ஏன்? ஜெயலலிதாவுக்கு கருணாநிதி கேள்வி. அமைச்சர் சி.வி. சண்முகம் உதவியாளர் கொல்லப்பட்ட விவகாரம், ராமதாசின் சகோதரரை ஒருநாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு. வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதியை கண்காணிக்கும் அதிகாரம் மாநில போலீசாருக்கு வழங்க தமிழக அரசு முடிவு. வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளில் அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் மையங்களுக்கு வாக்கு எந்திரங்கள் அனுப்புவதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. व्यवस्थाएं अच्छी चल रही हैं। आज तो नॉमिनेशंस का पहला दिन है, तो अभी काफी समय भी बाकी है। सभी डीएम से एसएसपी से मेरी बात हुई है और तैयारियां बहुत अच्छी हैं. இதற்காக மாநில போலீசார், ஊர்காவல் படையினர் மற்றும் 680 பட்டாலியன் மத்திய துணை ராணுவ படையினர் உத்தரப்பிரதேசத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையம் விவகாரம் குறித்து ஆராய மாநில நிபுணர் குழுவை முன்னதாக நியமிக்காதது ஏன் என்று முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடங்குளத்தில் உருவாக்கப்பட்டு வரும் அணுமின் நிலைய பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. போராட்டக் குழுவுடன் மத்திய நிபுணர் குழு இதுவரை 4 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. இந்நிலையில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் ஜெயலலிதா, கூடங்குளம் விவகாரம் குறித்து ஆராய மாநில நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று கூறினார். அக்குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். ஜெயலலிதாவின் இந்த அறிவிப்புக்கு திமுக தலைவர் கருணாநிதி பதிலளித்துள்ளார். இந்த நிபுணர் குழுவை முன்னதாகவே நியமிக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காலம் தாழ்த்தி எடுக்கப்படும் இந்த நடவடிக்கை அணுமின் திட்ட பிரச்சினையை மேலும் காலதாமதப்படுத்தும் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். அதிமுக அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற வழக்கில் பாமக நிறுவனர் ராமதாசின் சகோதரர் சீனிவாசனை ஒருநாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஏற்பட்ட மோதலில் சி.வி. சண்முகம் மீது பாமகவினர் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அப்போது அங்கிருந்த சண்முகத்தின் உதவியாளர் முருகானந்தம் பாமகவினரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக சி.வி. சண்முகம் அளித்த புகாரின் பேரில் பாமக நிறுவனர் ராமதாஸ், அவரது மகன் அன்புமணி, ராமதாசின் சகோதரர் சீனிவாசன், பாமக தலைமை நிலைய செயலாளர் எம்.என். கருணாநிதி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு திண்டிவனம் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுக, திமுக என மாறி மாறி பேரம் பேசி கூட்டணி சேர்ந்து வந்தார். எனினும் இந்த வழக்கில் இருந்து அவர்களால் தப்பிக்க முடியவில்லை. இந்நிலையில் சிபிஐ விசாரணை கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ பாமக நிறுவனர் ராமதாசின் சகோதரர் சீனிவாசனை கைது செய்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி பாமக நிறுவனர் ராமதாசின் சகோதரர் சீனிவாசனை ஒருநாள் சிபிஐ காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி தீர்ப்பு அளித்தார். தமிழகத்தில் இயங்கி வரும் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து வரும் நிதி குறித்து கண்காணிக்கும் அதிகாரம் மாநில காவல்துறைக்கு விரைவில் வழங்கப்படும் என்று தகவல் தெரியவந்துள்ளது. குழந்தைகள், நலிவற்ற பெண்கள், நுகர்வோர்கள், போராடி வரும் தொழிலாளர்கள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாக்கவும், சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தவிர்ப்பது, அனாதை குழந்தைகளை தத்தெடுப்பது, முதியோர் இல்லங்கள் நடத்துவது உட்பட சுமார் 6000 தொண்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் இயங்கி வருகின்றன. சிறுபான்மையின தொண்டு நிறுவனங்கள் பல உள்ளதால் அவர்களுக்கு தேவையான நிதியை வெளிநாடுகளில் இருந்து நன்கொடையாக பெற்று வருகின்றனர். இவ்வாறு பெறப்படும் நிதிக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் முறையான அனுமதி பெற்று இருக்க வேண்டும்.
மேலும் தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம், இந்திய அறக்கட்டளை சட்டம் ஆகியவற்றிலும் இந்த தொண்டு நிறுவனங்கள் பதிவு செய்திருக்க வேண்டும். இந்நிலையில் அண்மை காலமாக பல தொண்டு நிறுவனங்கள் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இதற்காக வெளிநாடுகளில் இருந்து பெறப்படும் நிதியை தவறான வழியில் இத்தகைய நிறுவனங்கள் பயன்படுத்துவதாகவும் தமிழக அரசுக்கு புகார்கள் வந்துள்ளது. இதையடுத்து சந்தேகத்திற்கு இடமான வகையில் செயல்படும் தொண்டு நிறுவனங்களின் செயல்பாடுகளை கண்காணித்து வரும் மத்திய அரசின் உள்துறை மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் தமிழக அரசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தொண்டு நிறுவனங்களின் பண பரிமாற்றத்தை கண்காணிக்க தமிழக காவல்துறை முடிவு செய்து அதற்கான அனுமதியை மத்திய மாநில அரசுகளிடமிருந்து பெற்றுள்ளதாக தெரிகிறது. வெளிநாட்டு மருந்து கம்பெனிகள் தயாரிக்கும் மருந்துகளை நோயாளிகளுக்கு சோதனை முறையில் கொடுக்கப்பட்டு பரிசோதிக்கும் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் அது குறித்து மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஏராளமான புதிய வகை நோய்கள் அறிமுகமாகி மனித இனத்திற்கே மிகப்பெரிய சவாலாக விளங்கி வருகிறது. இந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக பல வகை மருந்துகளை தயாரிக்கும் நிறுவனங்கள் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஏராளம் உண்டு. பல நோய்களுக்கான சிறப்பு மருந்துகள் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்குள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. அவ்வாறு வெளிநாட்டு நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தும் மருந்துகளை நோயாளிகளுக்கு கொடுத்து பரிசோதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வகை மருந்துகள் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்த தகவல்கள் வெளியே வருவதில்லை என்பதோடு ஏழை மக்கள் மட்டுமே குறிப்பாக இந்த பரிசோதனையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எனவே நோயாளிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் RM லோத்தா மற்றும் HL கோகலே ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கும் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசின் சொத்துகள் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவற்றை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதில் ஏலம் விடும் முறையை பின்பற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. அண்மை காலம் வரை மத்திய அரசின் சொத்துகள் மற்றும் இயற்கை வளங்களை பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதில் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற கொள்கையை மத்திய அரசு கடைபிடித்து வந்தது. குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடந்த ஒதுக்கீட்டில் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் 2G அலைக்கற்றைகளை அப்போது மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசா ஒதுக்கினார். இதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாகவும் மத்திய அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாகவும் எழுந்த புகாரை அடுத்து 9 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 122 உரிமங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இனிவரும் காலங்களில் மத்திய அரசின் சொத்துகள் மற்றும் இயற்கை வளங்கள் ஆகியவற்றை தனியாருக்கு ஒதுக்கீடு செய்வதோ அல்லது உரிமங்கள் வழங்குவதோ ஆகியவற்றில் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற கோட்பாடை ரத்து செய்ய வேண்டும். அனைத்திலும் ஏலம் விட்டு அதிக தொகைக்கு கேட்பவருக்கே உரிமம் வழங்க வேண்டும் என்ற முறையை பின்பற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. நாட்டில் நடைபெறும் பயங்கரவாத சம்பவங்களை தடுக்க தேசிய அளவிலான புதிய அமைப்பு வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்மை காலமாக உலகளவில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்து வருவதோடு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் பெருகி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் நாட்டில் இருந்து செயல்படும் பல்வேறு தீவிரவாத குழுக்களால் உள்நாட்டு பாதுகாப்பு கடும் அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்த தகவல்கள் சேகரிப்பது, தீவிரவாதிகள் கைது செய்வது, சந்தேகப்படும் இடங்களில் அதிரடி நடவடிக்கை மேற்கொள்வது போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிக அதிகாரம் கொண்ட தேசிய அளவிலான புதிய அமைப்பை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அமைப்பு உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பசுமை தாயகம் என்ற பெயரில் பல கோடி ரூபாய் பணம் சம்பாதித்தவர் ராமதாஸ் என்று பாமகவில் இருந்து வெளியேறிய முன்னாள் MLA வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாதத்திற்கு ஒரு திட்டத்தை அறிவித்து தொண்டர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் ராமதாஸ் சுரண்டி வருகிறார் என்றும் தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் வேட்புமனு கட்டணம் 3,50,00,000 ரூபாய் பணத்தை ராமதாஸ் வசூல் செய்து கட்சி சார்பில் பிட் நோட்டீஸ் கூட அடித்து தராமல் 15,000 ஏழை வன்னிய பெண்களின் தாலியை அறுத்தவர் ராமதாஸ் என்று அவர் குற்றம் சாட்டினார். பசுமை தாயகம் சார்பில் பாமக தொண்டர்களை மரம் நட சொல்லி அதை கணக்கு காட்டி ஐநா சபை மூலம் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்தவர் ராமதாஸ் என்றும் வேல்முருகன் ஆவேசமாக கூறினார்.
தமிழக கோவில்களில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பழனியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கல்வி உதவித்தொகை கேட்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டம். சேலத்தில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.